السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر. فقال النبي صلى الله عليه وسلم صوموا عاشوراء فخالفوا فيه اليهود والنصارى. صدق الله وصدق رسوله النبي الكريم. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டும் ஆகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லர்கள், நல்லர்கள், குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர இருக்கும் நம் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய பிரதான கோடி கிருபைகளும் கைது பரக்கத்துகளும் எல்லா விதமான நலன்களும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் முத்து முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கும் வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலத்தில் எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், விபத்துகள், திடீர் மரணங்கள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையையும் மௌத்துடைய நேரத்தில் சகராத்துடைய நிலையில் கலிமாவோடு ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தோடு மரணிக்கும் நம் மௌத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டான ஹிஜ்ரி 1448 ஆண்டை நேற்றைய முந்தைய தினம் துவங்கி சங்கையான முஹர்ரம் உடைய மாதத்தின் முதல் ஜும்மா பிறை 3வது நாளிலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். உண்மையாகவே இந்த ஜும்மா நம் அனைவர்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இந்த ஜும்மா. காரணம், நம்முடைய இஸ்லாமிய ஹிஜ்ரி 1448 ஆண்டின் முதல் ஜும்மாவும் கூட, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவும் கூட. ஆக அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஜும்மாவாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதற்கே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமுடைய மார்க்கத்தில் நட்சத்திரங்களை போல் மின்னுகின்ற, சொல்ல போனால் இந்த இஸ்லாத்தின் நட்சத்திரங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் பெயர் சூட்டப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய தியாகத்தை வைத்து அல்லாஹ் நமக்கு அந்த ஹிஜ்ரியுடைய கணக்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையாகவே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய குடும்பங்களை இழந்து, தங்களுடைய வியாபாரங்களை இழந்து, தங்களுடைய சொத்து செல்வங்களை இழந்து, தங்களுடைய சொந்த ஊரை இழந்து, அனைத்தையுமே இழந்து மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை, அந்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு இன்று வரை ஹிஜ்ரியுடைய ஆண்டை அல்லாஹ் தஆலா தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வரிசையில் நேற்றைய முந்தைய தினம் ஹிஜ்ரி 1448 ஆண்டை நாம் அடைந்து, இஸ்லாமிய முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதத்தையும் அடைந்து, இந்த வாரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை சரியாக முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய தினத்தையும் நாம் அடைய இருக்கின்றோம்.
அடிப்படையிலே இந்த ஜும்மா மிகவும் முக்கியமான ஒரு ஜும்மா, நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டிய ஒரு ஜும்மாவும் கூட. ஆக முஹர்ரமுடைய மாதத்தின் சில முக்கியமான சிறப்புகள், ஆஷுராவுடைய தினம் எதற்காக வேண்டி சிறப்பானவை, அப்படி என்ன நடந்தது ஆஷுராவுடைய தினத்துல, அதன் மூலமாக நமக்கு என்ன அட்வைஸ் என்பதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை இந்த ஜும்மாவில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய முதல் மாதம் முஹர்ரமிலிருந்து துவங்கி இஸ்லாமுடைய கடைசி மாதம் துல்ஹஜ்ஜில் வந்து முடிகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இஸ்லாமிய முதல் மாதம் முஹர்ரமுடைய பிறை 10ஆம் நாள் எப்படி ஆஷுராவை கொண்டு அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றானோ, அதே போல இஸ்லாமுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதமும் அதனுடைய பிறை 10 இப்ராஹிம் நபியுடைய தியாக திருநாளை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றார். சொல்ல போனால் இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரமும் சரி, இஸ்லாமிய கடைசி மாதமான துல்ஹஜ்ஜும் சரி, அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி வைத்திருக்கின்றார். பொதுவாக உலகத்திலே ஆண்டுகளுக்கு பல பெயர்களை வைத்து அழைப்பார்கள். நாயகம் பிறந்த ஆண்டிற்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக அழைப்பார்கள். இப்படி பல விதமான விலங்கினங்களுடைய பெயர்களை வைத்தும் சிங்கம் ஆண்டு, புலி ஆண்டு, சொல்ல போனால் இப்ப கூட சைனாவிலே எலி ஆண்டும் கூட ஒன்று இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அப்பாற்பட்ட பெயர்களை உதவி தள்ளிவிட்டு சில்லறை தனமான அடையாளம் சூட்டப்படக்கூடிய பெயர்களை உதவி தள்ளிவிட்டு நம்முடைய இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று வகுத்து கொடுத்த அந்த பெருமை நாயகத்திற்கு அடுத்து இஸ்லாத்துடைய 2ஆம் கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சேரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடம் ஆட்சி செய்தார்கள் இந்த உலகத்திலே. அந்த 10 வருட ஆட்சி காலத்தில் பலவிதமான தியாகங்களை, பலவிதமான அற்புதங்களை ஏற்படுத்தினார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தியாகம், ஒரு அற்புதம் சொன்னார், இந்த உம்மத்துக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரமுடைய மாதம் சங்கையான ஒரு மாதம். முஹர்ரமுடைய மாதம் கண்ணியமான மாதம். முஹர்ரமுடைய மாதம் சிறப்பிற்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள், அமல்களை செய்யுங்கள், இபாதத்துகளை செய்யுங்கள், தொழுகை விஷயத்தில் பேருதலாக இருங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். முஹர்ரமுடைய மாதத்தில் ஏன் இப்படி இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது முஹர்ரமுடைய மாதத்தில் சொன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸ் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம் தான். முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இஸ்லாமுடைய மாதங்களுக்கு பல பெயர்களை நாயகம் வைத்திருந்தாலும் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய கலெக்ஷனில் ஆக்கி வைத்து, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே ஆக்கி வைத்து முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹர்ரமுடைய மாதம் கண்ணியமானவை, அதிலும் குறிப்பாக முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் கண்ணியமானவை, அதிலும் குறிப்பாக முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாள் அது முக்கியமானவை. அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய வசனம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவான் கடைசி ஜுஸுவிலே, வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷர், ஃபஜ்ருடைய தொழுகையின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை துவங்குகின்றார். அது என்ன 10 நாட்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் மஆரிஃபுல் குர்ஆனுடைய உஸ்தாத் முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள் தஃப்சீரிலே, இந்த 10 நாட்களை அல்லாஹ் தஆலா சொன்னது முத்தான 10 நாட்களை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். முதலாவதாக ரமதானுடைய இறுதி 10 நாட்கள், அடுத்தபடியாக துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்,
முதல் 10 நாட்கள். அம்மானவர்களே, முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றானா, அப்ப முஹர்ரமுடைய மாதம் எந்த அளவுக்கு கண்ணியமானவையாக இருக்கும். ஒரு விஷயத்தை நாம புரியணும். பொதுவாக ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே சிறப்புப்படுத்தி விடுவார். ரஜபுடைய மாதம் மிஅராஜை கொண்டு அல்லாஹ் சிறப்புப்படுத்தினார். ஷாபானுடைய மாதம் பராத் என்ற ஒரு இரவை கொண்டு சிறப்புப்படுத்தினார். ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொண்டு கண்ணியப்படுத்தினார். துல்ஹஜ்ஜுடைய மாதம் 10வது நாளான தியாவத் திருநாளை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். அதே வரிசையில தான் முஹர்ரமுடைய மாதம் ஆஷுராவுடைய தினத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மென்மேலும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆஷுராவுடைய நாள் தான் இந்த வருடம் வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை விடிந்தால் வெள்ளிக்கிழமை முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியை பார்த்து கூறுகின்றான், வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், நாயகமே என்னுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்களாக என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அது என்ன அல்லாஹ்வுடைய நாட்கள்? அல்லாஹ்வினால் ரஹ்மத் செய்யப்பட்ட நாட்களும் உண்டு, அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்ட நாட்களும் உண்டு. எல்லா நாட்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வினால் ரஹ்மத் செய்யப்பட்ட நாட்களுடைய வரிசையில் தான் இந்த ஆஷுராவுடைய நாளும் கூட. முஹர்ரமுடைய பிறை 10வது நாள் நாம் அடைய இருக்கின்ற ஆஷுராவுடைய நாள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்து, ஒரு கிஃப்ட் என்பதாக சொல்லலாம். ஆஷுராவுடைய நாளில் பலவிதமான நபிமார்களுக்கு பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி வைத்திருக்கின்றார். அது என்ன அற்புதம் என்பதை நான் கடைசியாக சொல்றேன். மிக மிக முக்கியமாக முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னாலே, ஆஷுராவுடைய நாள் என்று சொன்னாலே நமக்கு நினைவில் வருவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதும் நமக்கு பிரபலமான ஒரு நிகழ்வு. பொதுவாக வருடம் வருடம் முஹர்ரமை பற்றி பேசக்கூடிய, ஆஷுராவை பற்றி பேசக்கூடிய நிகழ்வில் மூசா நபியுடைய வரலாறுகளையும் வருடம் வருடம் நாம் முஹர்ரமுடைய மாதத்தில் நினைவுபடுத்துகின்றோம். ஏன்? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வாக ஆஷுராவுடைய தினத்திலே மூசா நபியுடைய நிகழ்வை அல்லாஹ் நிகழ வைத்திருக்கின்றார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் இன்று வரை யூதர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்று வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் யூதர்கள் ஒன்று வைக்கிறார்கள். சொன்னார், நீங்க 2 வையுங்க, பிறை 10க்கு முன்னாடியோ அல்லது பிறை 10க்கு பின்னாடியோ 2 நாட்கள் நோன்பு வையுங்கள். அந்த சுன்னத் இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் ஃபிரௌனை எதிர்ப்பதற்கு பணபலம் இல்லை, படைபலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, எந்த விதமான ஆயுதமே அவர்களுக்கு இல்லை, தயாரிப்பே இல்லை. இருந்தாலும் அவர்கள் ஃபிரௌனை எதிர்கொண்டார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றி கொடுத்த நாள் தான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய தினத்தில். ஆனால் ஃபிரௌன் நான் தான் ரப்பு என்பதாக பெருமை அடித்தார். ஃபிரௌனையும் சரி அவருடைய கூட்டத்தார்களையும் சரி கடலில் மூழ்கடிக்க வைத்து அல்லாஹ் அழிக்கப்பட்ட ஒரு தினம்தான் வரக்கூடிய ஆஷுராவுடைய தினம், முஹர்ரம் பிறை 10வது நாளில். இதில் ஒரு விஷயத்தை நாம உள்வாங்கணும். ஃபிரௌனுடைய கடைசி முடிவு அல்லாஹ் தஆலா உலகத்தில் சில நபர்களுக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. சில தலைவர்கள், ஒரு பொறுப்பில் சாட்டப்பட்டவர்கள், அரசியல்வாதிகள், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாரும் மக்களுக்கு நீளமான முறையில் செயல்படல, யாருமே நீளமான முறையில் வாழல, மக்களுக்கு எந்த
அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய முடிவை தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மௌத்துக்கும் முன்னால் அஞ்ச வேண்டும், கெஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் வருந்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரமுடைய பிறை 10வது நாளில் மூசா நபிக்கு வெற்றியை கொடுத்து ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தான். இது ஒரு பெரிய பாடமாக ஆஷுராவுடைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட கிட்டத்தட்ட 6 லட்சம் நபர்களும் முஸ்லிம்களும் இனிமேல் இங்கு நாம் வாழ முடியாது என்பதாக எண்ணி ஊரை விட்டு போலாம் என்பதாக சொல்லி முடிவெடுக்கிறார்கள். ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபிரௌனும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வரா. முன்னாடி பார்த்தால் கடல், பின்னாடி பார்த்தா எதிரிகள். அப்ப சஹாபாக்கள் மூசா நபியுடைய தோழர்கள் சொல்றாங்க, யா மூசா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனமாக சொல்லி காட்டுவார், வால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதரகூன். மூசா நபியுடைய தோழர்கள் சொன்னார்கள், யா மூசாவே, அவ்வளவுதான், நம்முடைய கடன் முடிஞ்சிருச்சு, நாம கடலில் மூழ்கி அழிந்து விட போகிறோம் என்பதாக தோழர்கள் சொன்னார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி பயமும் இன்றி அல்லாஹ்வின் மீது யக்கீனை வைத்து தவக்குலை வைத்து நம்பிக்கை வைத்து இந்த ஒரு வசனத்தை கூறுகிறார்கள், ஆலகல்லா இன்னமய ரப்பி சயஹ்தீன். இப்படி சொல்லாதீங்க, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர் வழியை காட்டுவான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொன்னாங்களோ, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதப்பா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக எப்படி சொன்னார்களோ அதே ஒரு வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடம், சிரமத்தில் இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வை நாம் நினைத்தால், அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், அல்லாஹ்வை கூப்பிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். ஆனால் இன்றைக்கு இதை சிந்திக்காம இந்த உம்மத்து கைவிடப்பட்டு விட்டது என்பதாக நாம் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா மூசா நபி கேட்டார்கள். மூசா நபி அல்லாஹ் தஆலா கைவிடல. உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான், வதரிப் பிஅஸாகல் ஹஜர். மூசாவே, உங்களுடைய அந்த தடியை வைத்து கடலுக்குள் அடியுங்கள். உடனே அடித்தார்கள். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்றான், ஃபன்ஃபலக குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் ஆதீம். தஃசீல்ல எழுதுவாங்க, அடிச்ச உடனே 12 பிளவுகளாக, 12 ரோடுகளாக, 12 பாதைகளாக பிரிந்து போனது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான். 12 பிளவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிளவுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா கண்ணாடியை போன்று தண்ணீரினால் ஒரு சுவற்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார் என்பதாக தஃசீரில் எழுதுவார்கள். பிறகு என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? நிம்மதியாக போனார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், வஅன்ஜைனா மூஸா வமன் மஅஹு அஜ்மஈன். மூசாவையும் முஃமின்களையும் நாம் காப்பாற்றி விட்டோம். சும்மா அக்ரக்னல் ஆகரீன், மற்றவர்களை நாம் மூழ்கடித்து அழித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். பரவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌனை மூழ்கடிக்க வைத்ததும், மூசா நபியை காப்பாற்றியதும், கடலை 12 பிளவுகளாக பிளந்ததும் அதுவரை உலகம் காணாத அதிசயங்களில் ஒன்றாக அன்றைக்கு இருந்தது. அதனால தான் ஆஷுரா என்று சொன்னாலே மூசா நபியுடைய வரலாறு இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நாளாக ஆகிவிட்டது. எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க. கடைசியாக ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மலக்கை அனுப்புறான். பொதுவாக ஒரு விஷயத்தை நபியிடம் சொல்லி தான் அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அன்றைக்கு ஜிப்ரீல் மலக்கை அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை நீங்கள் போய் அழித்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புனான். மூசா நபியிட என்ன செஞ்சாங்க? மூசா நபி காப்பாற்றப்பட்ட பிறகு ஜிப்ரீல் மலக்கு ஃபிரௌன் தான் வராங்க. ஃபிரௌன் உடனே என்ன செஞ்சான்? ஒரு கலிமாவை ஓதினான். அந்த கலிமாவிலேயும் அவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். பனூ இஸ்ரவேலர்கள் எந்த கடவுளை கொண்டு ஈமானை கொண்டார்களோ அந்த கடவுளை கொண்டு நானும் ஈமான்
கொள்கிறேன், நானும் முஸ்லிம்கள் ஆயிடுறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் வரவில்லை, ரசூலுடைய பெயரும் அவருடைய வாயில் வரவில்லை. உடனே ஜிப்ரீல் மலக்கு மண்ணை எடுத்து அவருடைய வாயில் வீசி அல்லாஹ் தஆலா அவரை முழுமையாக அழைத்து விட்டான். அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷுராவுடைய தினத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மூசா நபியுடைய வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன சில பாடங்களை சொல்ல வரான். உண்மையாகவே இந்த நேரத்தில் சற்று நாம் சிந்திக்க வேண்டும். முதல் விஷயமாக, முதல் பாடமாக, ஒரு சிரமத்தை பார்த்த பிறகு நாம் ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது நம்மளால் சொல்ல முடிகிறது. அதே போலத்தான் சிரமத்துடைய சமயத்தில் மட்டும் அல்லாஹ்வை நாம் அழைத்தால், சிரமத்துடைய சமயத்தில் மட்டும், ஒரு நோயுடைய சமயத்தில் மட்டும், சந்தோஷமா இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்துடுவார். நல்ல நிம்மதியாக குடும்ப குட்டியோடு இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்துடுவார், ரப்பை மறந்துடுவார். ஒரு நோய் வந்தா, வியாபாரத்துல நஷ்டம் வந்தா, வியாபாரம் சரியாக நடக்கல, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போதான் இவருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அப்போதான் தொழுகையுடைய ஞாபகம் வரும், அப்போதான் மஸ்ஜிதுடைய ஞாபகம் வரும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபிரௌன் கேக்குறான், ஆன வகத் அஸைத, என்ன ஃபிரௌனே எப்போதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? கலிமா சொல்றது ஏன் ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் வரல? ஈமானுடைய சிந்தனையே முன்னாடியே வரல? இந்த சிரமத்தை பார்த்த பிறகுதான் உனக்கு ஞாபகம் வருதா என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அதே வரிசையில் தான் சந்தோஷமாக இருக்கும் போது நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், சிரமத்தில் இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருவோம். அதனால ஒரு ஹதீஸ் இப்படியே வரும், நீங்க சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹ்வை நினைச்சேன்னு சொன்னா, நீங்க சிரமத்துல இருக்கும் போது அல்லாஹ்வை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, அவனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உதவி செய்வான். அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம், வெறுமனே அல்லாஹ் என்ற ஒரு பெயரை சொல்லி மற்றும் ஈமான் கொண்டால் போதுமாகாது, ரசூலுடைய பெயரையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஃபிரௌன் வந்து ஏதோ கடவுள் சொன்னா பொதுவா ஓகே, ஆனால் மூசா நபியுடைய பெயரை அவன் அறவே சொல்லவில்லை. பனு இஸ்ரவேலர்கள் என்பதாக பொதுவாக சொன்னாரே தவிர மூசா நபியுடைய பெயரை அவன் சொல்லவே இல்லை. அதனால அல்லாஹ் அவனை அழித்து விட்டார். அதே வரிசையில் தான் வெறும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும் நாம ஏற்றுக்கிட்டு நாயகத்துடைய பாதையை நாம பின்பற்றாம, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம வாழாம, நாயகத்துடைய அந்த சுன்னத்தான விஷயங்களின்படி அமல் செய்யாம இருந்தோம்னு சொன்னா நாம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, பொதுவாக ரப்புக்கு மரணம் என்பது கிடையாது. ஃபிரௌன் நான் ரப்புன்னு சொன்னான், ரப்புலேயே ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, ரப்புலேயே நான் தான் பெரிய என்பதாக சொன்னா, ஆனா அவனுக்கு மௌத்து வந்துருச்சு. அன்பானவர்களே, ரப்புக்கு அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மௌத்தாக மாட்டான். சொல்ல போனால் அவனுக்கு பெரு தூக்கம் கிடையாது, சிறு தூக்கம் கூட அவனுக்கு இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் ஆயத்துல் குர்சியில லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம், ரப்புக்கு சிறு தூக்கம் என்பதும் அவனுக்கு இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது மூன்றாவது செய்தி. அடுத்து நான்காவது ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. அன்பானவர்களே, பொதுவாக முஸ்லிம்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு அட்வைஸ் விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது எவ்வளவுதான் சூழ்ச்சி நடந்தாலும் கடைசி வெற்றி அது முஸ்லிம்களுக்கு தான் வந்து அமையும். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கே உடனடியாக வெற்றியை கொடுக்கல. நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்யல. கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்தா அவர்களும் சபரோடு இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரசாங்கத்தில் வந்து போராடினார்கள், சூனியக்காரர்களிடம் போராடினார்கள், சில காலம் சிறையில் போராடினார்கள். இப்படி எல்லா சூழ்ச்சிகளிலும் போராடி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், ஃபிரௌனுக்கு அழிவு கொடுத்துரு, ஃபிரௌனை அழிச்சிரு, ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிச்சிரு. அல்லாஹ் தஆலா 40 வருடம் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளல. 40 வருடத்திற்கு பிறகு புனிதமான ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் துஆவை கபூல் செய்து ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மொத்தமாக அழிவு கொடுத்து விட்டார். அதே வரிசையில் நாமும்
இன்றைக்கு இன்னும் சில நபர்கள் சொல்வதுண்டு, எவ்வளவோ நான் துவா செய்யறேன், எவ்வளவோ நான் அல்லாஹ்வை கூப்பிடுறேன், ஆனா அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா, அல்லாஹ்வுக்கு காது இல்லையா, ஏன் அல்லாஹ் என்ன கண்டுக்கிறதே இல்லை, எவ்வளவோ அமல் செய்யறேனே, ஏன் அல்லாஹ்வுடைய சிரமத்தை போக்குறதே இல்லை, எவ்வளவோ தொழுகையில பேருதலாக இருக்கிறேனே, ஏன் என்னுடைய சிரமம் எனக்கு போகிறதே இல்லை, ஏன் இவ்வளவு கஷ்டம் என்பதாக அல்லாஹ்வை சபிப்பதை போன்று இன்னைக்கு நாம புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களுக்கே அல்லாஹ் வெற்றியை உடனடியாக கொடுக்கல, ஆனால் கடைசியாக நமக்கு தான் உதவி, நமக்கு தான் அல்லாஹ்வுடைய வெற்றி என்பதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல அத்துழியங்கள் அநியாயங்கள் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் சும்மா விட மாட்டான். ஒரு வரிசையில் ஃபிரௌனுடைய முடிவை இப்படி பார்த்தார். காரூன் இதுவரை பூமியில் அடிக்கு மேல் அடியாக கீழே அவன் போய்கொண்டே இருக்குகின்றான். இன்னொரு பக்கம் பார்த்தால் அபூ ஜஹல் மிக கேவலமாக சின்ன பிள்ளைகள், முஆது முஅப்பில் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன பிள்ளைகளின் கையிலால் அவன் மறுத்தானான். சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வாளை எடுத்துக்கொண்டு நீ விழுந்து கொண்டே எரி, அவன் மேல ஏறி அவனுடைய தலையை நான் வெற்றுன்னு சொல்லி, அதே போல நல்ல ஒரு டைம் பார்த்து அவன் மேல என்ன செஞ்சாங்க, அபூ ஜஹலுடைய தலையை வெட்டி வீசுகிறார்கள். இரண்டு சின்ன பிள்ளைகள். இவர்களெல்லாம் ஒரு வீர மரணத்தை அடையல, படு கேவலமாக அல்லாஹ் இவர்களை மௌத்தாக்கினான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரு கொசு மூக்கின் வழியாக உள்ள போகி தலைக்குள்ள போகி மூளையில் ஒரு ஆட்டத்தை ஆடி என்னை கட்டையால் அடியுங்கள், சிறுப்பால் அடியுங்கள் என்பதாக அவர்களே கேட்டு அடியை வாங்கிக் கொண்ட ஒரு மன்னரும் பார்த்தா இப்ராஹிம் நபியுடைய எதிரி அந்த நம்ரூத். தஃசீரில் எழுதுவாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுவார்கள். என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நம்ரூத் கேவலமாக மௌத்தானான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவன் செருப்பால அடி வாங்காம தூங்க மாட்டான் என்பதாக கிதாபுகளை எழுதுறாங்க. ஒரு கட்டையாலையோ செருப்பாலையோ அவனை அடித்தால்தான் கொஞ்சம் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொசுடைய டார்ச்சல் இல்லாமல் இருக்கும், அப்பதான் அவனுக்கு தூக்கமே வருமா. இது போல கேவலமான மரணத்தை அல்லாஹ் கொடுத்தார். பரமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷுராவுடைய தினம் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடந்த ஒரு தினம். அதிலும் முக்கியமா மூசா நபியுடைய அந்த நிகழ்வு நடந்த ஒரு தினம். இது மட்டுமல்ல, ஏன் ஆஷுராவுடைய தினம் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்கு? ஆஷுராவுடைய தினம் நேற்றையோ முந்தைய நாளையோ இப்படி சிறப்பாக்கப்பட்ட நாள் அல்ல, நம்முடைய நாயகத்துடைய காலத்தில் சிறப்பாக்கப்பட்ட நாள் அல்ல. உலகம் துவங்கிய நாளிலிருந்தே முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய நாள் கண்ணியமான நாளாகத்தான் இருந்துச்சு. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தினான்? ரமலானுக்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு ஃபரதாக இருந்துச்சு. ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நோன்பை சுன்னத்தாக ஆக்கிட்டான். என்ன காரணம்? பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். ஆதம் நபியோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் அனுப்பப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரை ஒதுங்கி காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் ஆஷுராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதினால் தூக்கி வீசப்பட்ட நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் ஷிஃபா கொடுத்த நாள் ஆஷுராவுடைய நாள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை யூசுப் நபியை இழந்து கண் பார்வை இழந்தவர்களாக போனார்கள். அந்த பார்வை திரும்பவும் கிடைத்த நாள் ஆஷுராவுடைய நாள். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். அது மட்டும் அல்லாமல் உலகம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் ஆஷுராவுடைய நாள் இருந்தார். அது மட்டுமின்றி உலகத்திலேயே அல்லாஹ் மழை கொடுத்த முதல் நாள் ஆஷுராவுடைய நாள் இருந்தார். ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மக்களின் மீது வந்து இறங்கிய அந்த மழை பெய்த நாள் ஆஷுராவுடைய நாள் தான். அது மட்டுமின்றி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெள்ளத்தின் வழியாக அழித்தார் அல்லவா. அதற்கு பிறகு உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்தில் எந்த விதமான பதிப்பிடங்களுமே இல்லை. 70 நபர்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த தூஃபான், அந்த வெள்ளத்திற்கு பிறகு, அந்த அழிவுக்கு பிறகு உலகத்தில் முதலாக சமைக்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். அந்த சமையலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்தார்கள்.
அது மட்டுமின்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மொத்தமாக ஆட்சி கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை குழந்தையாக கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அது மட்டுமின்றி ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் அந்த சூரியத்தில் இருந்து தோற்கடிக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றப்பட்டது ஆஷூராவுடைய நாள். அது மட்டுமின்றி நபி அவர்களுடைய பேரரான அஹ்லே பைத்தில் கட்டுப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். கடைசியாக சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளும் ஆஷூராவுடைய ஒரு ஜும்மாவுல தான் வரும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆஷூராவுடைய நாள் சரியாக ஜும்மால தான் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள் கியாமத் என்பது ஆஷூராவுடைய ஒரு ஜும்மாவில் தான் நிகழும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படி பல நிகழ்வுகள் நடந்த ஒரு தினம் தான் புனிதமிக்க ஆஷூராவுடைய நாள். அந்த ஆஷூராவுடைய நாளை நீங்க அடைஞ்சா ஒன்னே முஹர்ரமுடைய பிறை 10க்கு முன்னாடியோ பிறை 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வையுங்கள். இதில் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி. ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி ஆஷூராவுடைய நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம் இருவரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா.